வெல்கம் டு இன்னோவேஷன் தமிழ். நம்ம எல்லாருமே கஜினி மூவி பார்த்துருப்போம். அந்த மூவியில் ஹீரோவை விட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது அந்த டைரி தான். அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரப்ப அவர் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைரி தான் மெயினாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவரை பற்றி அவரே தெரிஞ்சுக்கவும் அவரை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கவும் அந்த டைரி தான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த டைரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்மள பாதி பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டைரி எழுதுறது கிடையாது. இந்த ஜேர்னலிங், பிளாக் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு கன்ஃபியூஷனும் இருக்குது. பட் பிளாக் ரைட் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸை பற்றி, அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளால சில நேரத்தில் பேச முடியாத சில விஷயங்கள், லைக் நம்ம நினச்சிருப்போம் இந்த இடத்துல நம்ம இதை சொல்லியிருக்கலாமே, அதை நம்மளால ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இப்போ நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க, அது இன்னும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்றத ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேல நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். இதை பார்த்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இதை பார்த்து மற்றவங்களும் உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தின மாதிரியும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த பிளாகிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பிளாகை எப்படி எழுதுறது வாங்க பார்ப்போம். நமக்கு இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. லைக் மீடியம், வேர்ட்ப்ரெஸ் மாதிரி. இன்றைக்கி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ன்ற கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் எப்படி ஒரு பிளாக் ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு wordpress.com போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நியூ யூஸராக இருந்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச டொமைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஷோ ஆகும். இதில் ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட் வித் ஃப்ரீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட சைட் ஃப்ரீயாகவே லான்ச் ஆகிடுச்சு. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளோடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு லைக் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைட் டைட்டில் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிளாக் போஸ்ட் வேணும்னா ரைட் பண்ணிக்கலாம். டொமைன் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு காட்டும். இதில் நீங்கள் போயிட்டு ஆட் போஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் பிளாகை ரைட் பண்ணிக்கலாம். லைக் நான் இப்போ டைட்டில் கிரியேட்டிங் மை ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். லைக் ஐம் கிரியேட்டிங் மை ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபார் யூடியூப். லைக் திஸ் நீங்கள் உங்களுடைய பிளாக் ரைட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இங்கே ஏதாவது ஹெட்டிங் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி நீங்கள் லிஸ்ட் இல்லை கோட் இந்த மாதிரி ஹெட்டிங் இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஆட் பண்ணணும்னா கூட நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது HTML ஆட் பண்ணணும் அப்படின்னா இதோட கோடை நம்ம HTML எடிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட பிளாகை ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பிளாகை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பப்ளிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்கே விசிபிலிட்டி பப்ளிக் அப்படின்னு இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பப்ளிஷ் கொடுத்துடலாம். நம்மளுடைய பிளாக் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்க நீங்க வியூ போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளாக் இப்படிதான் ஷோ ஆகும். உங்களுக்கு இதுவே நீங்க கஸ்டமைஸ்டு தீம்ல நீங்க உங்களுடைய வெப்சைட் ஷோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க அப்பியரன்ஸ்ல தீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க போயிட்டு ஃப்ரீயா இருக்க தீம்ஸை நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுல நிறைய தீம்ஸ் ஷோ ஆகும். அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீ தீம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க உங்களோட வெப்சைட் அப்படி ஷோ ஆகிறதுக்காக நீங்க செட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஒரு வேர்ட்ப்ரெஸ் போஸ்ட் அண்ட் பிளாக் கிரியேட் பண்றது. இப்போ நீங்க நெக்ஸ்ட் போஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்றதுக்கு இந்த போஸ்ட் ஆப்ஷன்ல போய் ஆட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் போஸ்ட்ல உங்களுடைய போஸ்டோடைய ஸ்டாட்ஸை தெரிஞ்சுக்கலாம். லைக் எவ்வளவு பேர் வியூ பண்ணிருக்காங்க, அண்ட்
எவ்வளோ பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் நீங்கள் எடிட் பண்ணணும் ஆர் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஆல் போஸ்ட்ல போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் வந்து இன்னைக்கான வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.